தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் காமநாயக்கன்பட்டி. இது கோவில்பட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு பரலோக அன்னையின் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 400 ஆண்டுகளுக்கு முன் புனித ஜான் டி பிரிட்டோ அவர்களால் முதலில் கட்டப்பட்டது. தேம்பாவணி மற்றும் பரமாத்ம குறுக்கதைகள் எழுதிய வீரமா முனிவர் என்றழைக்கப்பட்ட அருட்தந்தை ஜோசப் பெஸ்ஸி 2 பெரிய தேக்கு மரத்தால் ஆன தேர்களை வடிவமைத்தார். அதை இன்றும் ஆலயத்தில் பராமரித்து வருகின்றனர். இந்த ஆலயம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்தது. இந்த கிராம மக்கள் அன்னையின் மேல் வைத்துள்ள அன்பும் நம்பிக்கையும் அளவிட முடியாதது. அன்னையின் திருவிழா ஆகஸ்ட் 15 ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2 முதல் 4 லட்சம் பக்தர்கள் இங்கு வந்து கூடுகிறார்கள். ஜென்ம பாவங்கள் இல்லாமல் இவ்வுலகில் பிறந்து தூய்மையாய் வாழ்ந்து தம் 15ஆம் வயதில் தூய ஆவியால் கருவுற்று சூசையப்பரை மணந்து இயேசுவின் 33 வயது வரை அவரோடு இருந்து அதன் பின் 12 ஆண்டுகள் மண்ணுலகில் வாழ்ந்து தமது 60ஆம் வயதில் தூங்கும் போதே ஆன்மாவுடன் உடலும் சேர்த்து அன்னை எடுத்துப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. வானதூதர்கள் வெள்ளை மேகங்களுக்கு இடையே அன்னையை விண்ணுலகுக்கு அழைத்துச் சென்றதாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பரம்பரையான நம்பிக்கை. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான தோமையார் அன்னையின் கல்லறையை திறந்து பார்த்தபோது அங்கு துணியை தவிர வேறெதுவும் இல்லை என கண்டதும் அன்னை விண்ணுலகை தன் உடலோடு சென்று அடைந்ததற்கு சாட்சி. பல்வேறு கருத்துக்களும் மாறுபட்ட யூகங்களும் இருந்த நிலையில் போப் 12ஆம் பியூஸ் அன்னையின் விண்ணேற்றத்தை கல்வெட்டுக்கள், சிற்பங்கள், புத்தகங்கள் மற்றும் பல்வேறு ஆதாரங்களோடு உறுதிப்படுத்தினார். அவர் அன்னை தம் வாழ்வின் முதல் பகுதி முடிவில் உடலோடும் ஆன்மாவோடும் மகிமையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அறிக்கை வெளியிட்டார். நம் அன்னை பாவங்களையும் மரணத்தையும் வென்றவர். காமநாயக்கன்பட்டியில் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. அன்னையின் அருளை பெறாமல் யாரும் அங்கிருந்து திரும்புவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடைபெறும் நாளில் எத்தகைய வானிலையாக இருந்தாலும், கொளுத்தும் வெயிலாக இருந்தாலும் அன்னை தம் பிள்ளைகளை கண்ட மகிழ்ச்சியில் மனம் குளிர மழை பெய்ய செய்து பூமிக்காயை குளிரச் செய்யும் அதிசயம் நடைபெறுகிறது. பழமை வாய்ந்த கோயிலில் நற்கருணை நாதரின் ஆசீர்வாதமும் பரலோக அன்னையின் திருவுருவமும் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஆலயத்தின் அருகிலே வீடுகள் அமைந்திருப்பது ஊர் மக்களின் ஈடுபாட்டை பறைசாற்றுகிறது. ஆலயத்தின் அருகே உள்ள புதுமை கிணற்றில் எந்நாளும் நீர் வற்றாமல் இருப்பது அன்னையின் கருணை. அக்கிணற்றில் தவறி விழுந்த சிறுமியை அன்னை காப்பாற்றினார். அதன் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள புதிய ஜெபத்தோட்டத்தில் அன்னையின் வரலாறும் அச்சிறுமியின் நினைவாக வைக்கப்பட்டுள்ள சிற்பமும் கிணறும் சிறப்பாக அன்னையின் திருவுருவம் மிக தத்ரூபமானதே. நேரடியாக அன்னையுடன் பேசும் ஒரு திருப்தி ஏற்படும். பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை அன்னையிடம் சமர்ப்பிக்கின்றனர். அவை நிறைவேறிய பின் அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுகின்றனர். ஆங்காங்கே நின்று அருள் பாலிக்கும் அன்னை மற்றும் இயேசுவின் திருவுருவங்களையும் காணலாம். 400 வருஷத்துக்கு முன்னால புற கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் தீ எரிஞ்சு வச்சு இப்போ மாதா சிறுவம் மட்டும் தனியா இருந்திருக்கு. பிறகு கல்லறைகள்லாம் கலந்துட்டு போயிருக்கான். அந்த சிறுவத்தை அவனுக்கு கண்ணு தெரியல. பிறகு அவனுக்கு காட்சி கொடுத்து மாதா சிறுவத்தை வச்சுட்டு போயிட்டான். பிறகு அல்லாந்திரு இந்த திருமை போட்டு அவர் ஒரு ஆலயம் கட்டிருக்காரு காரக்கோயில். அது பிறகு ஏழை பொண்ணு தந்தே அவருக்கு வீரமங்கர் அவர் காலத்துல தான் சப்பரப்போனி தேர்போனி வந்தது. இப்போ அதுலேருந்து திருவிழா கூட்டம் அதிகமாக வந்து சேஷராஜ் இந்த ஊர் ராமநாயகன். ஜெபமாலை தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களும் பொறுப்பேற்று செய்திருப்பது சிறப்பானது. அதை ஊக்கப்படுத்திய பெருமை அன்னையின் அருள் பெற்ற அன்றைய பங்கு தந்தை அருள் அம்புரோஸ் அவர்களை சாரும்.
திருநீர், புதுமை எண்ணெய், ஜெப மாலைகள், இயேசு, அன்னை, பல்வேறு புனிதர்களின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கீச்செயின்கள், மோதிரங்கள், டாலர்கள், படங்கள், ஜெப புத்தகங்கள், மன்றாட்டு மாலை, பாடல் ஒளிநாடாக்கள், புனிதர்கள் பற்றிய புத்தகங்கள் விற்கப்படுகின்றன. திருவிழா நாளில் அன்னையை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு வசதியாக விண்ணரசு திருமண மண்டபம் திறந்துவிடப்படுகிறது. குழந்தைகளின் குதூகலத்திற்காக பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்படுகின்றன. ஆங்காங்கே அமைந்துள்ள கடைகளில் விளையாட்டு பொருட்கள், அலங்கார பொருட்கள், இனிப்பு வகைகளான கருப்பட்டி மற்றும் சீனி மிட்டாய், லட்டு, மைசூர் பாக்கு, பூந்தி மற்றும் கார வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. கோவில்பட்டி பக்கத்துல, கோவில்பட்டில ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல காமநாயக்கன்பட்டின்னு ஒரு திருத்தலம் இருக்கு. அது புதுமை புனித பரலோகமாதா திருத்தலம். இதுல ஆகஸ்ட் 15 வருஷம் நம்ம திருவிழா எடுப்போம். திருவிழா ஊர் மக்கள், பங்கு தந்தை எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க. இதுல சில திருவிழா சிறப்பம்சம் என்னதுன்னா, ரொம்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ரொம்ப வேண்டுதல் நிறைவேற்றதுக்காண்டி அப்படின்னு ரொம்ப பக்தர்கள் வருவாங்க. ஆகஸ்ட் 15 பாத்தீங்கன்னா தேர்பவனி நடக்கும். தேர்பவனில தேருக்கு பின்னாடி வேண்டுதல் வச்ச பக்தர்கள் கும்பிடு சரணம்னு செய்வாங்க. கும்பிடு சரணம் பண்ணி அவங்க என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப பேருக்கு குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி கூட பங்கு தந்தையை மீட் பண்ணி கூட சொன்னாங்க. போன வருஷம் குழந்தை இல்லாம மன்றாட்டு வேண்டிட்டு போனவங்க இந்த வாட்டி உங்களுக்கு குழந்தை போய் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப புதுமைகள் நடந்ததா பங்கு தந்தையே சொல்லியிருக்காங்க. இந்த வருடங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப புதுமைகள் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த திருத்தலுக்கு நீங்களும் வாங்க. அன்னையின் திருவிழா அன்று அதிகாலை 2 மணி அளவில் தேரடியில் ஆடம்பர திருவிழா திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. பின்னர் 2 தேர்கள் புறப்பட்டு சென்று ஊர் முழுவதும் சுற்றி வருகிறது. பக்தர்கள் தேர் முன் கும்பிட்டு விழுந்து வணங்குகின்றனர். அவ்வாறு வணங்கிய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்ததில்லை. மேளங்கள் முழங்க, வான வேடிக்கை ஒளிர, அன்னை தேரில் பவனி வரும் அழகை காண கண்கோடி வேண்டும். தேர் திருவிழாவிற்கு பின் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அன்னை தேரில் சில நாட்கள் வீற்றிருந்து அன்னையின் அருள் பெற அவசியம் வாருங்கள் காமநாயக்கன்பட்டிக்கு. நிறைவுடன் திரும்பிச் செல்லுங்கள். வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலி நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. பரலோக அன்னையின் பாதம் பணிவோம், விண்ணரசிடம் விண்ணப்பிப்போம், பிணியின்றி வாழ்வோம், குடும்பத்துடன் கூடுகளிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருத்தல மன்றாட்டு. புனிதத்தின் பேரருளே, புதுமைகளின் திருவருளே, புதுமை நகர் காமநாயக்கன்பட்டிக்கு புகழ் தந்த அன்னையே, பரலோக தாயே, பாமரர்களின் பாக்கியமே, அண்டி வந்த எங்களுக்கு ஆதரவாய் அருளும். துன்பம் வரும் வேளையில் துயர் துடைத்து காத்தருளும். கும்பிடு சேவையில் குலம் தலைக்கச் செய்யும். வேண்டிய வரங்கள் வந்தடைய செய்யும். வானரசியே வாழ்வே, வணங்குகின்றோம் தாயே. ஆமேன். நல்லா இதில் கோயிலில் இருந்து நல்லா சலுகை கிடச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நல்ல முன்னேற்றம். அதனால் வருஷம் முட்டை கொடுக்கும். நான் கோயம்புத்தூருங்க. என் பேர் ராஜேஷுங்க. கோயிலோட விசேஷம் மாதாவோட வரல கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. சரி வரலான்னு 2 மணி ட்ரை பண்ண வர முடியல. இந்த ட்ரிப் போய் அவங்க முடியல வந்திருக்குங்க. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பேர் லில்லி மார்க்கெட். தூத்துக்குடி சின்ன கோவா டி சவரியத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு காமநாயக்கன்பட்டிக்கு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். மாதாவோட அற்புதத்தெல்லாம் கேள்விப்பட்டு இங்கே வந்ததுனால எங்கள் குடும்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ விட்டு கொடுத்து சமாதானத்தோட நல்ல ஒற்றுமையோட எல்லாரும் சேர்ந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. அடுத்து குடிப்பழக்கத்தில் இருந்த என் கணவர் இங்கே வந்து மாதாட்ட கேட்டு நிறைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு, நோயிலிருந்து விடுபட்டு நிறைய விடுதலை கிடைச்சிருக்கு. அதனால ஒரு மன நிறைவா இருக்கு. நமக்கு தாய்க்கு தாயா இருந்து
நம்மளை அம்மா நமக்கு இறந்துட்டாலும் இவங்க நமக்கு ஒரு தாயா இருந்து கடைசி வரைக்கும் ஒரு துணையா இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு. அதனால குடும்பம் எல்லாரும் இன்னும் ஒரு மனத்தாங்கல் எது இருந்தாலும் எல்லாருமே வரும்போது ஒரு நல்ல வாசகம் போட்டிருக்கு, நீ சமாதானத்தோடு செல், நீ கேட்கிற விண்ணப்பம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு ஏற்ப எல்லா மக்களும் இங்க வந்துட்டு போற மக்களும் சமாதானத்தோட அவங்க வீடு செல்லணும். எல்லாரும் ஒரு மனத்தாங்கல் இருந்தாலும் வீட்டுல போய் மனம் விட்டு பேசி எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. மாதாவோட கருத்தும் அதுதான். அதை எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு இதே மாதிரி கோயிலுக்கு எல்லாரும் வந்து சந்தோஷமா இன்னும் இருந்துட்டு போகணும்னு என்னோட ஆசை. பக்தர்கள் அன்னையின் அருளை சாட்சிகளாக நின்று பறைசாற்றுகின்றனர். இந்த வருடம் 2015ஆம் ஆண்டு திருவிழாவில் காணாமல் போன சிறுவன் ஒருவனை அன்னையே அழைத்து வந்து ஒப்படைத்த புதுமையும் நடந்துள்ளது. விண்ணில் அன்னை பிறந்த நாளை திருவிழாவாக கொண்டாடி அன்னையின் பாவமில்லா ஆன்மாக்கும் தூய்மையான உடலுக்கும் புகழ் சேர்ப்போம். பாவமே தீண்டாத பரலோக தாயே போற்றி போற்றி போற்றி. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. கோயிலுக்கு வந்து பல வருஷ காலமா வந்துகிட்டு இருக்கோம். 8 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். அந்த கோயில என் மக்களுக்கு வந்து திருமணத்துக்கு ரொம்ப தடங்களா இருந்தது. நான் அந்த மாதாட்ட வேண்டி கும்பிடி சரணம் போடுறேன், இந்த தடங்கள்ல இருந்து என்னை என் மகளுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு. ஆனா அதே மறு வருஷமே என் மக்களுக்கு கல்யாணம் நடந்துட்டு, அதே மாதிரி குழந்தைக்கு நாங்க வேண்டிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி மூத்த மகளுக்கு 2 குழந்தை, இளைய மகளுக்கு 2 குழந்தை. எந்த குறை இல்லாம வருஷம் வந்து நாங்க கும்பிடி சரணம் போட்டு இந்த மாதாவுக்கு நாங்க என்ன கேட்டாலும் அந்த மாதா எங்களுக்கு தாராங்க. நல்ல புதுமை உள்ள மாதா இந்த கோயிலுக்கு. அதனால எந்த ஒரு குறை இல்லாம மாதா கோயிலுக்கு நாங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். குடும்பத்தோட வாரம். நாய்க்குடி திருவிழாக்கு நிறைய மக்கள் எல்லா வெளியூர்ல இருந்து நிறைய மக்கள் வந்து இங்க தங்கி மாதாவை வேண்டி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த புதுமை என்னன்னா, இன்னைக்கு காலைல பூசையில பாதர் சொன்னாங்க, ஒரு சின்ன பையன் தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போயிட்டான். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஃபுல்லா அந்த பக்கம் உழவு காடு மாதிரி இருக்குல்ல, அங்கிட்டு அந்த பையன் தன்னால போயிட்டான். அவனுக்கு வர்றதுக்கு வழி தெரியல. அவங்க அம்மா இங்க கோயில இருந்து ஐயோ பையனை காணுமே அவங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. இந்த பையனுக்கு அம்மா கிட்ட வர வழி தெரியாம அவன் அழிஞ்சிருக்கான். அந்த இடத்துல யாரும் நடமாடாத இடத்துல ஒரு தாய் மாதிரி அவனுக்கு பார்க்க அவங்க அம்மாவே வந்த மாதிரி இருந்திருக்கு. கையை பிடிச்சு கூட்டு வந்து அவங்க அந்த மண்டபத்துல வந்து படுக்க வச்சிருக்காங்க. இவங்க அம்மாவும் தேடி அலைஞ்சிட்டு இன்னும் பிள்ளை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் எல்லாம் பண்ணி பிள்ளை கிடைக்கல. அவங்களும் மன கவலையோட வந்து மண்டபத்துல படுத்திருக்காங்க. கடைசியில கொஞ்ச நேரத்தில் தாயும் பிள்ளையும் சந்திச்சிட்டாங்க. என்னடா உன்னை யாரு கூட்டு வந்தா, எங்க போனா எப்படி வந்தேன்னு கேட்டா, அம்மா நீங்க தானே என்னை வந்து கூட்டு வந்தீங்க கையை பிடிச்சி அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இது இந்த அற்புதத்தை இன்னைக்கு காலையில பூசையில ஃபாதர் சொன்னாங்க. அதனால நாங்க கேட்டோம், அப்போ எவ்வளவு ஒரு அற்புதம் புதுமை நடக்குது. அதனால எல்லாரும் மாதவ ரொம்ப நம்பிக்கையோட உன் விசுவாசத்தோட நமக்கு ஏற்கனவே பைபிள்ல சொல்லிருக்கு, நீ எதை கேட்கிறாய் அதை தருவேன், முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோட இன்னைக்கே நமக்கு கிடைச்சிட்டு என்ன வேண்டுதல்னாலும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேட்டா நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் இது மாதிரி நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிச்சு நிறைய வேண்டுதலும் பயன்பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
ஆசை